யார் உண்மையான முதல் தரமான சேவாதாரி? ஓம் சாந்தி. பணிவு மூலம்தான் சேவையில் வெற்றி கிடைக்கின்றது. அப்படி நாம் பணிவாக இருந்தோம் என்றால் நாம் சேவையில் மிகவும் லேசாக இருப்போம். அப்படி நாம் பணிவாக இல்லை என்றால் மற்றும் பிறரிடம் மரியாதை பெற வேண்டும் என்கின்ற ஆசை இருந்ததென்றால் சுமைதான் இருக்கும். யாருக்கு சுமை இருக்கின்றதோ அவர்கள் நின்று விடுவார்கள். அவர்களால் வேகமாக செல்ல முடியாது. ஆதலால் அவர்கள் பணிவாக இருக்கின்றார்களா அல்லது இல்லையா என்பதன் அடையாளமாக இருப்பது லேசான தன்மை. அப்படி நீங்கள் சுமையை அனுபவம் செய்கின்றீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பணிவாக இல்லை என்று. யார் பணிவாக இருக்கின்றார்களோ அவர்கள் பெருமையினால் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார்கள். அவர்களிடம் ஆன்மீக தன்மை இருக்கும். தந்தை பணிவோடு வருகின்றார். ஆதலால் நாம் தந்தையை இதில் பின்பற்ற வேண்டும். அப்படி நாம் லேசான பெருமையினால் ஆர்ப்பாட்டம் சேவையில் செய்தோம் என்றால் அப்பொழுது சேவை அதாவது அந்த சேவை முடிவடைந்துவிடும். தந்தை பிரம்மா அவரை மிகவும் இறக்கி வைத்து குழந்தைகளை மேலே தூக்கி நிற்பாட்டினார். அவர் சேவை பணிவோடு செய்தார். அவர் குழந்தைகளின் கால்களை கூட மசாஜ் செய்யும் அளவிற்கு அவரின் நடத்தை இருந்தது. அவர் சொன்னார், அதாவது குழந்தைகள் என்னுடன் முன்னே இருக்கின்றார்கள். குழந்தைகளால் என்னை விட மிகவும் சிறந்த லெக்சர்கள் கொடுக்க முடியும். அவர் எப்பவும் சொன்னதில்லை நான் தான் முதல். ஆனால் குழந்தைகள் முன்னே இருக்கின்றார்கள். குழந்தைகள் தான் முதல். குழந்தைகள் தான் பெரியவர்கள் என்றே எப்பொழுதுமே இப்படி கூறிக்கொண்டே இருப்பார். ஆகையால் தன்னை கீழானவர்களாக இந்த வழியை நாம் செய்தோம் என்றால் நாம் உண்மையில் கீழானவர்களாக ஆவதில்லை. ஆனால் நம்மை நாமே ஏற்றிக்கொள்கின்றோம். இதுதான் உண்மையான முதல் தரமான சேவாதாரியின் லட்சணங்கள். ஓம் சாந்தி.